ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ லீவில் இருக்கேன். அதான் அங்கே டியூட்டியில் இருக்கும்போதெல்லாம் டெய்லி சேவ் பண்ணி ஒரு ஒரு அலுப்பாகவே இருக்கும். ஸோ அதனால் லீவில் இருக்கும்போதுனாவது சேவ் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே, கொஞ்சம் இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது மட்டும் இல்லை, வெளித்தோற்றத்தில் இருக்க அழகு ரொம்ப முக்கியம் அப்படின்ற நினைக்கிற ஆள் நான் கிடையாது. நம்ம சொல்ல வர விஷயம் நேர்மையாக இருக்கணும், சொல்ல வர விஷயந்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ அதனால் அப்படியே சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் என்ன இருக்குன்ட்டு தான் அப்படியே வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எம்டி டிபார்ட்மெண்ட், அதாவது இராணுவத்துலேயும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேயும் எம்டி டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்ற குறித்து தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் இந்த இராணுவத்தில் எம்டி டிபார்ட்மெண்ட்டு எப்படி இருக்கும், அதாவது மோட்டார் டிரான்ஸ்போர்ட். இந்த மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கேட்டகிரிலாம் இருக்குது மற்றும் அதனுடைய ஒர்க்கு எப்படி இருக்கும், அதில் செலக்ட் ஆகி வர்றதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்றத குறித்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தனால இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த எம்டி டிபார்ட்மெண்ட்டை குறித்து தான் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்டி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அதில் 2 கேட்டகரி இருக்குது. அதாவது ஒன்று டிரைவர், இன்னொன்று எம்எம், அதாவது மோட்டர் மெக்கானிக். இந்த டிரைவரை பற்றி பார்ப்போம். டிரைவரில் செலக்ட் ஆகி வர்றவங்க அவங்க யூனிட்டில் இருக்க எத்தனை டிரைவர்ஸ் இருக்காங்களோ எல்லா பேத்துக்குமே அவங்களுக்கு ஒவ்வொரு வாகனம் அவங்களுக்கு வந்துட்டு இன்சார்ஜாக கொடுக்கப்படும். அது வந்துட்டு ஆஃபீஸர்ஸ்க்கு ஓட்டுற ஏதாவது வாகனமாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு யூனிட்டில் ஸ்கூல் பஸ்ஸாக இருக்கலாம், இல்லை 5 டன்னராக இருக்கலாம், 7 டன்னாக இருக்கலாம், 407 இருக்கலாம். எந்த வாகனமாக இருந்தாலும் அதில் டிரைவர்ஸை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாகனம் அவங்களுக்கு இன்சார்ஜாக கொடுக்கப்படும். அவங்க அந்த வாகனத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, அதுக்கு வாட்டர் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு, அதில் ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் ஏற்பட்டாலும் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அவங்க அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸர்ஸ்க்கு டிரைவராக இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஆஃபீஸர்ஸுக்கு மட்டும், அந்த ஆஃபீஸர்ஸ் எங்கெல்லாம் போகிறாங்களோ, என்னென்ன டியூட்டிக்கெலாம் போகிறாங்களோ அவங்கள அந்த ஆஃபீஸர்ஸை கூட்டிகிட்டு போகிறது, கூட்டி வர்றது, அந்த வாகனத்தையே ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வேலைகள் இந்த மாதிரி டிரைவர்ஸ் பண்ணுவாங்க. எம்எம் மோட்டர் மெக்கானிக்காக செலக்ட் ஆகி வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூனிட்டில் இருக்க அனைத்து வாகனத்துலேயும் மேஜராக தான் ப்ராப்ளம் ஏற்பட்டால் இந்த எம்எம் மோட்டர் மெக்கானிக் தான் அவங்க தான் சரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை ஓவர் ஆயிலிங் பண்ணுவாங்க, வாகனத்தை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை எம்டி டிபார்ட்மெண்ட்லேயும் அதர் யூனிட்லேருந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு வாகனம் எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு தேவையான, எப்படி நம்ம ஊரில் வந்துட்டு எஃப்சின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இராணுவத்துலேயும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த இன்ஸ்பெக்ஷன் டயத்தில் அனைத்து வாகனத்தையும் நல்ல கண்டிஷனில் காமிக்கின்றதுக்காக அதை எல்லாத்தையும் ரிப்பேரெல்லாம் சரி பண்ணி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஒர்க்கு இந்த எம்எம்ல யார் வேலைக்கு சேர்ந்துருக்காங்களோ அவங்களோட பொறுப்பு தான். இந்த எம்டி டிபார்ட்மெண்ட்லேயும் கான்ஸ்டபிளாக வரலாம், அல்லது டைரக்ட் எஸ்ஓஸாகவும் வரலாம், அல்லது டைரக்ட் ஆஃபீஸராகவும் வரலாம். அது எல்லாத்துக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவைன்றதை குறித்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டபிளாக வர்றதுக்கு என்னென்னா, அவங்க கான்ஸ்டபிள் டிரைவராக வரலாம். டிரைவர்னாவே அவங்க கான்ஸ்டபிள் டிரைவராக தான் வர முடியும். அந்த கான்ஸ்டபிள் டிரைவராக வர்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவைன்னா, அவங்க 10th கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு அவங்களுக்கு டிரைவிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த டிரைவிங்லேயும் அவங்க ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும். முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்துட்டு அவங்க லைட் மோட்டர் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருந்தாவே போதும், அவங்க செலக்ட் ஆகி வந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் பேட்ஜு ஹெவி இந்த மாதிரி லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு செலக்ட் பண்ணுறதே அவங்க ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால கான்ஸ்டபிள் டிரைவராக வர்றதுக்கு 10th முடிச்சுட்டு அவங்க ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதுக்குரிய டெஸ்ட்டு வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவங்க கான்ஸ்டபிள் டிரைவராக வரலாம். அதுக்கப்புறம் எம்எம் மோட்டர் மெக்கானிக்கில் வர்றவங்க அவங்க 10th முடிச்சுட்டு ஐடி மோட்டார் மெக்கானிக்கில் ஐடி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க டைரெக்ட் ஹவில்தார் எம்எம்மாக வரலாம். ஹவில்தார் மோட்டர் மெக்கானிக்ன்ற அந்த ஒரு கேட்டகிரியில் வரலாம். அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு மெக்கானிக்கல் ஒர்க் தான் பண்ணுவாங்க. டிரைவிங்லாம் யாருக்கும் டிரைவிங் சின்ன சின்ன அவங்க விருப்பப்பட்டால் அங்கங்கே டிரைவிங் பண்ணிக்கலாம். மற்றபடி அவங்களுக்கு இன்சார்ஜாக ஒரு ஆஃபீஸர்ட்டு அப்படின்ட்டு டிரைவிங்லாம் அனுப்ப மாட்டாங்க. அவங்க யூனிட்டில் இருக்க எல்லா வாகனத்தையும் அந்த ரிப்பேரிங் ஒர்க்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஓஸாக வர்றதுக்கு ஐடிக்கு மேலே டிப்ளமோ வச்சுருப்பாங்க இல்லையா, டிஎம்இ, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் அவங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க டைரெக்டாக எஸ்ஓஸ்க்கு செலக்ட் ஆகி வரலாம். ஏஎஸ்ஐ, எஸ்ஐ இந்த மாதிரி கேட்டகரியில் வரலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸு அதே மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷனாக இருந்தாங்கன்னா, அதுக்குரிய சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த எம்டி டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸராக கூட வரலாம். மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர், எம்டிஓன்னு சொல்லுவாங்க, அந்த ஆஃபீஸர்ஸ் கேட்டகரியில் அவங்க செலக்ட் ஆகி வரலாம். இந்த மாதிரி ஆஃபீஸர் கேட்டகரியில் செலக்ட் ஆகி வரவங்க அந்த யூனிட்டில் இருக்க ஃபுல் எம்டி டிபார்ட்மெண்ட்டை
அவங்க ஒரு மேற்பார்வையாளராக இருப்பாங்க. அந்த எம்டி டிபார்ட்மெண்ட்டை அவங்க மேனேஜ் பண்ணுறது, அந்த எம்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான அந்த யூனிட்டில் என்ன டியூட்டி எப்படி இருக்குன்றதை பொறுத்து அவங்களுக்கு என்னென்ன வெஹிக்கிள்ஸ்லாம் இன்னும் வேணும் அப்படின்றத அவங்க அதுக்கு மேலே இருக்க அதிகாரிகள்கிட்ட போய் டிமாண்ட் கொடுக்குற வேலைகள் மற்றும் அவங்க எல்லாத்தையும் மேற்பார்வை செய்கிறது மற்றும் அவங்களுக்கு வெல்ஃபேருக்கு தேவையான விஷயங்களை அவங்க மேலதிகாரிகிட்ட போய் பரிந்துரை செய்வது. அது மாதிரி எம்டி டிபார்ட்மெண்ட்டை ஒரு மேனேஜிங் பண்ணுற மாதிரி ஒரு பொறுப்பு. ஒரு யூனிட்டில் ஒரு எம்டி ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. அந்த ஒரு போஸ்டிங்க்கு அவங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா டைரெக்டாக ஆஃபீஸராக கூட அவங்க இந்த எம்டி டிபார்ட்மெண்ட்டில் வரலாம். இப்போ இந்த எம்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க செலெக்ஷனை குறித்து பார்த்தோம்னா, இந்த எம்டி டிபார்ட்மெண்ட்லேயும் செலெக்ஷன் சேம் ஜிடி பர்சன் மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க செலக்ட் ஆகிறதுக்காக வந்திருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரிய ஒர்க் அவங்களுக்கு மிக நல்லா தெரிஞ்சிருக்கணும். டிரைவராக இருந்தால் டிரைவிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எம்எம்மில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெக்கானிக் ஒர்க்கு வந்துட்டு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதை கரெக்டாக டெஸ்ட்டு வச்சு தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற செலெக்ஷன் ஃபிசிக்கல், மெடிக்கல், எக்ஸாம் இது எல்லாமே ஜிடியில் எப்படி வந்துட்டு ஒரு ஜிடி சோல்ஜர் எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃபிசிக்கலை பொறுத்தளவுக்கு ஜிடி சோல்ஜர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் இருக்குமோ அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் தளர்வு கொடுக்கப்படும் இந்த மாதிரி ட்ரேடில் வர்றவங்களுக்கு. அதே மாதிரி தான் இந்த எம்டி டிபார்ட்மெண்ட்டில் வரவங்களுக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் ஜிடியில் இருக்கவங்களுக்கு சப்போஸ் ஒரு 1.6 கிலோமீட்டர் ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளே ஓடி வரணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா, இந்த எம்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட கொடுப்பாங்க. ஒரு 7 நிமிஷத்தில் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான தளர்வுகள் இருக்கும். மற்றபடி மெடிக்கல் மற்றும் எக்ஸாம் வந்துட்டு ஜிடி பர்சன் மாதிரியே தான் இருக்கும். மெடிக்கல்லாம் ஜிடிக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எடுப்பாங்க. எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாமாக தான் இருக்கும். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எக்ஸாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் எக்ஸாமை குறித்து எந்த வித டென்ஷனும் இல்லை. எக்ஸாம் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். எல்லா பேருமே ஈஸியாக பாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் எம்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு செலெக்ஷன் இருக்கும். இப்போ இந்த எம்டி டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகி வர சோல்ஜர்ஸ்க்கு ட்ரைனிங் எப்படி இருக்கும்னா, எப்படி ஜிடி சோல்ஜர்ஸ்க்கு ட்ரைனிங் இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் பேசிக் ட்ரைனிங் கொடுக்கப்படும். ஆனால் ஜிடி சோல்ஜர்ஸ்க்கு 11 மாதங்கள் ட்ரைனிங் கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு இல்லாமல் இந்த மாதிரி எம்டி டிபார்ட்மெண்ட்னாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஜிடி அல்லாத மற்ற ட்ரேடில் வரவங்களுக்கு வெறும் 6 மாதம் தான் ட்ரைனிங் இருக்கும். அந்த 6 மாத ட்ரைனிங்கில் அவங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் கொடுக்கப்படும். அதாவது பேசிக்காக மிலிட்ரி ரூல்ஸு, மிலிட்ரி டிசிப்ளினு, மிலிட்ரியில் கொடுக்கக்கூடிய ட்ரில், மற்றபடி வெப்பன்ஸ்லாம் கையாளும் முறை, பேசிக் வெப்பன்ஸை கையாளும் முறை இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கும் சொல்லித்தரப்படும். ஏன்னா அவங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் ஃபுல்லாக அவங்க டிபார்ட்மெண்டல் ஒர்க்கான அந்த மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அந்த டிரைவராகவோ இல்லை மெக்கானிக் ஒர்க்கு தான் பண்ணுவாங்க. அப்படின்னாலுமே முக்கியமாக அவங்க பார்டராக இருந்தாலும் சரி இல்லை நக்சல் ஏரியாவாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எலெக்ஷன் டியூட்டியாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு டியூட்டியாக இருந்தாலும் ஜிடி சோல்ஜர்ஸ் போய் அவங்க முன்னே நின்று சண்டை செஞ்சாலுமே அந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கு ஜிடி சோல்ஜர்ஸையும் சரி இல்லை அவங்களுக்கு தேவையான ரேஷன்ஸையும் சரி அவங்களோட வெப்பன்ஸையும் சரி எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது இந்த மோட்டார் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக மட்டும்தான். வாகனத்து மூலியமாக தானே எடுத்துகிட்டு போய் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில் கடினமான ஒரு பகுதியில் போகும்போது அந்த எம்டி டிரைவர் தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை போகும்போது அவங்களுக்கும் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். எதிரியை கையாளும் முறை தெரிஞ்சிருக்கணும். அவங்க எந்த நேரத்தில் எப்படி செயல்படணும் அப்படின்னு திட்டமிட்டு அவங்களுக்கு செயல்பட தெரிஞ்சிருக்கணும். மன தைரியம் மிக முக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக அவங்களும் வளர்த்துக்கணும். தேவைப்பட்டால் எதிரிகளோட சண்டை செய்கிறதுக்கும் அவங்களுக்கு உடல் பலமும் வேணும், அறிவும் வேணும், வெப்பன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்ஸில் இருக்க எல்லா விதமான செயல்பாடுகளும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ அதற்காகவே அவங்களுக்கும் இந்த பேசிக் ட்ரைனிங்கில் அனைத்து பேசிக்கான விஷயங்களும் கற்றுத்தரப்படும். இவங்களுக்கு மட்டும் இல்லை, இராணுவத்தில் எந்த ட்ரேடுக்கு செலக்ட் ஆகி வந்தாலும் சரி, அவங்க குக்காக இருந்தாலும் சரி இல்லை பார்பராக இருந்தாலும் சரி இல்லை கூட்டுறது பெருக்கிறதுக்கு வர்ற சப்பாய் கர்மச்சாரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இந்த பேசிக் ட்ரைனிங்கை முடித்தா மட்டும்தான் அவங்க இராணுவத்துக்கு தகுதியான சோல்ஜர்ஸ் அப்படின்னு அவங்க அழைக்கப்படுவாங்க. ஸோ இந்த பேசிக் ட்ரைனிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பேசிக் ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்றத குறித்து நான் ஜிடி ட்ரைனிங்கை பற்றி மிக தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி தான் எல்லா பேத்துக்குமே பேசிக் ட்ரைனிங் கொடுக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எம்டி டிபார்ட்மெண்ட்டை குறித்து ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்குரிய விளக்கத்தை தர நான் ட்ரை பண்ணுறேன். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எம்டி டிபார்ட்மெண்ட்டை குறித்து சந்தேகம் இருந்தாவோ இல்லை எம்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னு நினச்சாவோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.